திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து முக்கிய ஆலோசனை. நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் அதிரடி உயர்வு. ஒரே ஆண்டில் 2வது முறையாக கட்டணம் அதிகரிப்பால் ரயில் பயணிகள் அதிர்ச்சி. நெல்லை மாவட்டத்தில் 694 கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 45,112 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பொருணை மற்றும் கீழடி அருங்காட்சியகத்தை நேரில் பார்வையிட்டு தமிழர்களின் பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். இந்திய வரலாறு இனிமேல் தமிழ் நிலத்திலிருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நூறு நாள் வேலை திட்டத்தின் நோக்கத்தையே ஒன்றிய பாஜக அரசு சிதைத்துவிட்டதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் மோடி அரசுக்கு பழனிசாமி தொடர்ந்து முட்டுக் கொடுத்து வருவதாகவும் விமர்சனம். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட போக்சோ சட்டத்தால் நிகழ்ந்த பலன். இந்தியாவில் போக்சோ சட்டத்தால் குழந்தை திருமணம் குறைந்துள்ளது ஆய்வில் தகவல். சென்னையில் இன்று முதல் 4 நாட்கள் நடைபெறும் உணவு திருவிழா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். சிதம்பரம் பிச்சாவரத்தில் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு மையம் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் வெளியீடு. இந்தியாவின் பிற சுற்றுச்சூழல் மண்டலங்களுக்கு பிரதிபலிப்பு மாதிரியாக இம்மையம் செயல்படும் என அறிவிப்பு. ஜார்க்கண்டில் இறந்த குழந்தையின் உடலை எடுத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து தர மறுப்பு. குழந்தையின் உடலை 70 கிலோமீட்டர் தூரம் பையில் உறவினர்கள் எடுத்துச் சென்ற பரிதாபம். டெல்லியில் 2,33,00,000 ரூபாயை சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஒன்றிய அரசு அதிகாரி மனைவியுடன் கைது. சொத்து ஆவணங்களையும் கைப்பற்றி சிபிஐ விசாரணை. காரைக்குடி செட்டிநாடு விமான நிலையத்தை விமான போக்குவரத்து மையமாக மாற்றும் தமிழ்நாடு அரசு. கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள டெண்டர் வெளியீடு. நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதன் மூலம் ஒன்றிய அரசு என்ன சாதிக்கப் போகிறது? முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. கன்னியாகுமரியில் மீன்பிடி படகுகள் மீது வெளிநாட்டு சரக்கு கப்பல் மோதி விபத்து. 3 நாட்டு படகுகள் மற்றும் அதிலிருந்த உபகரணங்கள் சேதம். மறைந்த மலையாள நடிகர் சீனிவாசன் உடலுக்கு நடிகர் சூர்யா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. இறுதி நிகழ்வு எர்ணாகுளத்தில் இன்று மாலை நடைபெறும் என குடும்பத்தினர் தகவல். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி அறந்தாங்கி அருகே மாட்டு வண்டி போட்டி. சீறி பாய்ந்த காளைகள் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்திய பொதுமக்கள். சென்னை அண்ணா நகரில் மீண்டும் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர் முதல் பெரியவர் வரை திரைப்பாடலுக்கு நடனமாடி உற்சாகம்.